ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேஜிக் ஒண்டர்லேண்ட். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப அரசியல் களம் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த டிவிகேவோட 2வது மாநாடு, அதுக்கப்புறம் சீமான் அவர்களோட எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி ஆண்டு கொண்டிருக்கிற ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே, இது எல்லாமே வந்து இப்போது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பயங்கரமாகவே இப்போ வந்து இதை பற்றி தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது திராவிட கட்சிகள், அதாவது பெரிய திராவிட கட்சிகளான திமுக, அதுக்கப்புறம் இந்த அதிமுக, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு டவுன் கிரேட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து நல்ல வெறுப்படைஞ்சிட்டாங்க இவங்களோட செயல்களாலையும் இவங்களோட ஆட்சி முறைகளாலும். எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த திராவிட கட்சியிலேருந்து போனதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின், அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி, இவங்கெல்லாம் செய்கிற ஆட்சிகள் வந்து சரியாகவே இல்லை. மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு அடைஞ்சிட்டாங்க. இது ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட புரட்சி பேச்சும், இத்தனை வருஷமாக அவர் வந்து போராடினதும் இப்போ வந்து பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்ட தாவைக்க அப்படிங்கிற ஒரு கட்சியும் இப்போ புதுசாக ஆரம்பித்து இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிறவருக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் அதிகம். நானுமே ஒரு விஜய் ஃபேன் தான். ஸோ நானும் விஜயோட சப்போர்ட்டர் தான். பட் ஆனால் இந்த கட்சியில் இல்லை. கட்சியில் வந்து நான் ஓப்பனாக சொல்ல போனேன்னா, நான் வந்து நாம் தமிழருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். சீமானோட கொள்கையை தான் வந்து நான் வரவேற்கிறேன். அவருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து திராவிட கட்சிகள் தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு. திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். திராவிடம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் வந்து திராவிடம். ஏன் அப்படின்னா தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அப்படிங்கிறதுனால இந்த எல்லா மாநிலங்களையும் இல்லை இந்த எல்லா மொழிகள் பேசுகிற மக்களையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு பேர் தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 மாநிலமும் சேர்ந்தது தான் திராவிடம். ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் நம்ம பிரித்து பார்த்தோம்ங்களேன். இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசியலை பற்றி தான் இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட அரசியல் தான் திராவிடம்னு இருக்குது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்ச எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி புரியறதும் கிடையாது, போட்டியிடுறதுமே கிடையாது. ஏன்னா அவங்கவங்க மாநிலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மாநிலத்தோட மொழியோட நேமோ அந்த ஒரு பேர்லையும் அந்த ஒரு கொள்கையிலையும் தான் வந்து ஆட்சி புரியணும். அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாநிலங்களும் சுயநலமாகவும், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. சுயநலமானா அவங்களுடைய உரிமையை அவங்க வந்து பேசுகிறாங்க, அதை தான் அவங்க பெருசாக மதிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட கொள்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வளர்த்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை காலம் காலமாக ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறது வந்து இந்த திராவிட கொள்கை. ஸோ இந்த திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழணும். இப்போ இந்த திராவிடம் வந்து எதுக்கு நல்லா யோசித்து வந்து தமிழர்கள் வந்து முடிவெடுக்கணும். எதுக்காக நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ திராவிடங்களை ஒழிக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகளுக்கு எதிராக பயங்கரமாகவே ஒரு மக்கள் வெறுப்பு அடைஞ்சு இப்போ புதிய கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்துகிற மனநிலையில் இருக்காங்க. அதை வந்து பார்க்கும்போதே தெரியுது. இப்போ என்டிகே வந்து 8% வாக்குகள் இது வரைக்கும் வாங்கினதாக இருக்கட்டும், இப்போ வந்து புதுசாக வந்த டிவிகே விஜயோட கட்சிக்கு வந்திருக்க வரவேற்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட எதிரொலி தான். ஆனால் இதுக்கு பேஸ் வந்து சீமான் போட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் காலங்காலமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, திராவிடமும் தமிழும் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஓட்டு வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் தான். பட் ஆனால் அது தேவையே இல்லாத ஒரு கொள்கை. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். திராவிடம் வந்து நமக்கு தேவையில்லாதது. இப்போ நம்ம 4-5 மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு யூனியன் நடத்துகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவாக்குறோம், நம்ம எல்லாருமே வந்து நமக்கான வளங்களை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோங்கிற ஒரு பொதுவான ஒரு அமைப்பு வரும்போது இங்கே திராவிடம்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை மட்டும் ஆள்ற கட்சி திராவிடம்னு இருந்தால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு தனி உரிமை இல்லாமல் தமிழர்களுக்குன்னு என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழர்களை யார் வேணாலும் ஆளலாம், யார் வேணாலும் நம்மளோட உரிமைகளை வந்து பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனாக நம்ம ரொம்ப வீக்காக நம்ம தமிழ்நாட்டை தமிழ் மக்களை மாற்றுற மாதிரியான ஒரு கொள்கை தான் இப்போ திராவிடமாக இந்த மாநிலத்தில் இருந்து வருது. ஸோ அப்படிங்கும்போது இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள், அவர் ஒரு தமிழன் தான். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக அவர் விஜயோட ஃபேன் தான். இருந்தாலுமே வந்து அவரோட கொள்கை வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பெரியாரோட பேரனா அவர் சொல்லிக்கிறாரு. பெரியாரோட கொள்கையை தான் முதல்ல எடுத்துகிட்டு அந்த கட்சிக்கு வராங்க. ஆனால் பெரியாரோட என்ன கொள்கை, என்ன அவர் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அவங்க பேசலை. தன்னோட கொள்கை தலைவர்களாக நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார், அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, எதுக்காக இவங்களெல்லாம் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு மேலாப்பாக சொல்லி விட்டுட்டாங்க. பட் ஆனால் உண்மையான வரலாறே தெரியாமல்
தன்னோட ஃபேன்ஸை மட்டுமே நம்பி, ஆனால் நல்ல எண்ணத்தில் வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து விஷயம் தெரியல. அதனால் இப்போதைக்கு வந்து அவரோட மேடை பேச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் அந்தளவுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்க மாதிரியே தெரியல அவர் பேசுகிறதெல்லாம். ஆனால் மக்கள் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேசி அவர் வந்து அந்த கூட்டத்தை ஒரு மாதிரி மயக்கி கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு தமிழ் கட்சி, அவர் ஒரு தமிழ் ஆளுங்கிறது நல்ல விஷயம் தான். பட் அந்த நெகட்டிவை நம்ம பேசி ஆகணும் இல்லையா? அவருக்கு நம்பி கண்மூடித்தனமாக நம்ம யாரும் ஓட்டு போடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், அவர் வந்து எதற்காக திராவிடமும் தமிழும் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி கேள்வி எழுப்புங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் பெரியாரோட கொள்கைகள் என்ன எதுக்காக பெரியாரை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேளுங்க. மெயினாக வந்து திராவிடம் தான். திராவிடம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதை எதுக்கு அவர் கொண்டு வராருன்னு தெரியல. இது வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழர்களுக்கான சட்டமன்ற தேர்தல். இந்த கொள்கைகள் வந்து ஏற்கனவே திராவிடர்கள் நம்மளை ஏமாத்தின மாதிரி, திராவிடர்கள்னு சொல்ல முடியாது, திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்கள் நம்மளை ஏமாத்தின மாதிரி இன்னும் நம்ம நாட்டை யாரும் ஆட்சி செஞ்சிடக்கூடாது. நம்மளோட உரிமைகளை மேலும் மேலும் பறிக்கக்கூடாது. நம்ம இழந்த உரிமைகளை வந்து திருப்பி பெற்று நமக்குன்னு ஒரு அங்கீகாரமாக தமிழ்நாடுனா ஓகே, இந்தியாவில் வந்து பெருமையாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்க டிவிகே கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் வந்து விஜய் வந்து தலைவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை நம்பி தான் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து விஜய் சப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்காக வந்து பேசுகிறவங்க. நானே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சுற்றி இருக்கவங்க விசாரிச்சுட்டு நிறைய பேர் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் எல்லாம் ஃபைன். ஏன்னா விஜய் ஒரு தமிழன், அவர் வந்து வரணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு ஒரு பிடிச்ச முகம் வரணும் அப்படிங்கிறதுல தப்பே கிடையாது. பட் ஆனால் அவர் கட்சியை யோசிச்சு பாருங்களேன், அவரோட கொள்கையையும் அவரோட கொள்கை, அவருக்கு எந்த அளவுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இருக்குது, அவர் எந்த மாதிரி அரசியல் பேசுகிறாருங்கிறத பாருங்கள். அது போக வந்து அவரோட கட்சியோட அமைப்பை பாருங்களேன். இப்போது வந்து அந்த கட்சியோட விஜய்க்கு அப்புறம் நம்ம யாரை அந்த கட்சியில் நம்ம பார்க்குறது அப்படின்னா ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷி ஆனந்த், இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து தமிழர்களான்னு எனக்கு அவங்கள பற்றி கரெக்டாக தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்க 2 பேருக்கும் தமிழ் கூட சரியாக பேச தெரியல. கண்டிப்பாக அவங்க வந்து பூர்வீகமோ இல்லை அவங்க வந்து தமிழர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்களின் தூண்டுதலால் தான், அவர்களோட சப்போர்ட்டால் தான் விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்று பார்க்கும்போது தெரியுது. அப்படிங்கும்போது அவங்க வந்து தமிழர்கள் கிடையாது. அப்போ இந்த கட்சி வந்து உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்து வந்திருக்கா, இல்லை இவரோட விஜயோட இன்ஃப்ளூயன்ஸையும் பாப்புலாரிட்டியும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து நல்ல இன்னும் சம்பாதிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்றாங்களா, இல்லை உண்மையாகவே மக்கள் சேவைக்கு தான் வராங்களாங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் மக்களை வந்து நேரடியாக பப்ளிக்காக சந்தித்து அவர் வந்து மக்களோட பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து கவினோட கொலை வழக்கில் அவங்களோட பெற்றோர்களை நேரில் போய் பார்த்து பேசினதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் அங்கங்கே பண்ணி அதை வந்து கடைசி வரைக்கும் மழை வெயில்னு பார்க்காம நின்று பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி இருக்குது. ஆனால் டிவிகேங்கிற விஜயோட கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் விஜய் வந்து நேரடியாக எந்த இடத்துல போய் பார்த்தாரு, ரேம்ப் வாக் வராரு, ஃபுல்லாக அவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் சுற்றி வராங்க, அந்த மாதிரி தான் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு பிளான் பண்ணி தான் அவங்களோட வேலை நடக்குதே தவிர யதார்த்தமாக ஒரு பிரச்சனைனா டேரெக்டாக அந்த இடத்துல போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மாநாட்டில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனையை நேருக்கு வருவோம், வீட்டுக்கே வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்போம்னு 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எந்த பிரச்சனைக்கு என்ன இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. வாய் வார்த்தைகளால் தான் அவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அவங்க இறங்கி வேலை செஞ்ச மாதிரி தெரியல. ஏதோ அந்த தொண்டர்கள் வந்து விஜய் சொல்லிட்டாரு, கட்சி சொல்லிட்டாரு, நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உருண்டு பரண்டு அங்கங்கே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவுமே ஒரு ஒழுக்கம் கிடையாது, ப்ராப்பராக உண்மையான ஒரு சிஸ்டமாக இருக்கிற மாதிரியே தெரியல. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். நான் வந்து விஜய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விஜய் வந்து இப்போது மேடை பேச்சில் ஸ்ட்ரகிள் ஆகும் போதெல்லாம் ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு, உங்கள் தளபதி வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, தளபதியும் வந்து ஒரு கமல் மாதிரியோ இல்லை சினிமாவிலேருந்து வரணும்னு ஆசைப்பட்டவங்க வந்து பாதியிலே போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து தோல்வி அடையதாக இருக்கட்டும், மொக்க வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தளபதி வந்து வாங்கிடக்கூடாது, வாங்கிட மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்து ஸ்ட்ராங்காக வருவார். இருந்தாலும் அப்படி வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம் வருது. ஏன்னா தளபதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நடிகர்களை காட்டிலும் தளபதி வந்து நல்லா தான் வரணும். ஆனால் அவரோட கொள்கையும் அவங்களோட கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களும் அவங்களோட பேச்சும் இன்னும் நிறைய மாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் மாதிரி வந்து ஒரு கொள்கையை வச்சுக்கோங்க. நாம் தமிழர்கள் எப்படி செய்கிறாங்களோ அதை பார்த்து செய்யுங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் பர்சனலாக பார்த்த வரைக்கும் தாவேக்காவோட மாநாடாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவங்களோட செயல்களாக இருக்கட்டும், எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமானு தெரில. என்ன ஒரு மெஜாரிட்டி வாக்கு வாங்குவாங்களே தவிர அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களோட லாபமானு தெரில. ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ இதை நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து புதிய தமிழ் கட்சிகள் ஆரம்பித்து பயங்கர பிக்கப்பில் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. விஜயோட தாவேக்கவும் சீமானோட என்டிகேவும் பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. 2 பேருமே வளரணும்.